வணக்கம் சார். இன்னும் கொஞ்சம் போனை கீழே இறக்குங்க, உங்க முகம் நல்லா தெரியட்டும். பேசுங்க பேசுங்க. சார், இப்ப வந்து என்னன்னாக்கா ஒரு என்ன சொல்றேன்னாக்கா ரொம்ப இது இல்லாம இருக்கு. ஹலோ சொல்லுங்க, ஹலோ கேக்குது. போனை கீழே இறக்குங்க. இப்ப வந்து என்னன்னாக்கா ரொம்ப எந்த இடத்துல போனாலும் ஒரு அதிர்ச்சியாளர்களா இருக்காங்களே ஒழிய ஒரு ஆக்கப்பூர்வமான எதுவுமே இல்லை. இப்ப வந்து ஆளுங்கட்சி செயல்பாடுகள் என்ன, ஒரு பட்ஜெட்டை எப்படி கொடுக்குறாங்க, அதுல என்னென்ன சாராம்சம் இருக்கு, அதை பத்தி எந்த ஒரு மீட்டிங்கும் எந்த ஒரு பேச்சுமே இல்லை. ஒரு சாதாரண மேற்கு தொகுதி எம்எல்ஏ மதுரையில மேற்கு தொகுதி சொல்றாரு, பட்ஜெட் பத்தி அழகா ஒரு எளிமையான முறையில சொல்றாரு. யானை மாதிரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க கடைசியில பூனை மாதிரி ஒரு வேலை கூட பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஒரு பாமர மக்களுக்கு தீர மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனா இதே வந்து பட்ஜெட்டோட சாராம்சம் என்னன்னா, தொழில்துறை இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு கொரோனா பீரியட் காலத்துல பாத்தீங்கன்னாக்க 2 வருஷம் ஆச்சு. இதுக்கு வந்து எந்த நிவாரணம் இல்லை. ஏதோ வந்த நேரத்துல ஒரு 4000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தொழில்துறையில பட்டவங்களுக்கு வந்து இப்ப வேலை பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு அழகா ஒரு அருமையா ஒரு திட்டம் கொடுக்கலாம். என்னன்னா, சம்பளம் வாங்க தனியார் துறையில சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவங்க சம்பளத்தின் வங்கிகள்ல ஒரு லோன் கொடுத்தாங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு பார்த்தாலும் இங்க அந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஏன்னா வாழ்வாதாரம் கிடையாது அவங்களுக்கு. கொரோனா வந்தவங்களுக்கு கொரோனா சொல்லி 2 வருஷம் வேலை இல்லாத இருந்தவங்களுக்கும் வாழ்வாதாரம் கிடையாது. எங்க போய் நிப்பாங்க சொல்லு? வேலை வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு வேலை வாய்ப்பு முகாம்னு செங்கல்பட்டுல போட்டாங்க. அந்த வேலை வாய்ப்பு முகாம் போனீங்கன்னாக்க அந்த வேலை வாய்ப்பு முகாம்ல பார்த்தா எல்லாம் வந்து இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வேணா வேலை கொடுக்குறாங்க. 20 வருஷமா 15 வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு வேலை கிடையாது. இதெல்லாம் எங்க போய் முடியாது. இங்க தாம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏற்றுமதி தொழிற்சாலை எடுத்தீங்கன்னா மொத்தமே 35 கம்பெனி தான் இருக்கு. 250 கம்பெனில 35 கம்பெனி தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ரொம்ப கேவலமா இருக்கும். இதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு ஒரு எதிர்கட்சி வந்து நல்ல வலிமையா பேசினா நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஒரு டிவி மீடியால கூட வந்து எதிர்கட்சி பேசுற அளவுக்கு இல்ல. இதெல்லாம் வலுப்படுத்தணும்னா அருமையான திட்டங்கள், நல்ல படித்தவங்க, நல்ல ஒரு இது அனுபவம் உள்ள தலைவர்கள் இருந்தாதான் நல்லா இருக்கும் சார். இப்ப நீங்க இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூஸ் 7ல அந்த பட்ஜெட்டுக்கு புடிச்சு வெளுன்னு வெளுத்திருப்பேன். நீங்க என்னோட பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த நியூஸ் 7ல நான் பேசியிருந்தேன். ஏன்னா இவங்க பாத்தீங்களா? நியூஸ் 7ல பார்த்தேன். நீங்க சொன்னீங்க நாளைக்கு தங்கம் பணிகள்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதே வந்து துறையிலையும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள் வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே கிடையாது. உற்பத்தி துறை சார்ந்த தொழிற்சாலை கிடையாது. எல்லாமே வந்து சேவை அதாவது இந்த சேவைகள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் தான் இருக்கு. சேவைகள்னாக்க இதுல வந்து கம்ப்யூட்டர் கணினி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை, அப்புறம் வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி, அப்புறம் வந்து இந்த அது பேர் என்னன்னாக்க இது சொல்றாங்க பாருங்க, கால் சென்டர், இந்த மாதிரி தான் இருக்கு. அதுல எல்லாம் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வர்ற பசங்க இல்ல வானம் பார்த்த பூமியை விவசாயம் இருக்கும்போது அந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் ஊரை விட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அதுல எல்லாம் வேலை செய்ய முடியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட நிகழ்வை எப்படி நம்ம இது பண்றது? இல்ல, அதாவது இந்த நீங்க சொல்ல வர்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சட்டசபை இருக்கு. சட்டசபையில நம்மளுடைய எம்எல்ஏக்கள் வந்து நின்று நல்லா பேசி இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னு அடிமட்ட மக்கள் இடத்துல, வாக்காளர்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கணும். இவங்க யாருமே பேசல. ஒரு பக்கம் பட்ஜெட் நடந்துகிட்டு இருக்கையில ஓபிஎஸ் போய் ஆறுமுகசாமி ஆணையத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தார். அது முடிஞ்சு கூட போயிருந்திருக்கலாம் அவரு அங்க. நீங்க அவர் ஆணையத்துல, ஆறுமுகசாமி ஆணையத்துல அவர் சொன்னது சரி தப்பு, அதுல இருக்கிற விமர்சனத்தை நம்ம தனியா விட்டுருவோம். பட்ஜெட் நடக்கிற நேரத்துல இவர் அதை போய் செஞ்சிருக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு எல்லாம் எந்திரிச்சு வெளியே வந்துருங்க பாட்டு வெளியில வந்து ஒரு மைக்கு பிடிச்சு பேச தெரியாம எதையாவது ஒண்ண சொல்லிட்டு இதெல்லாம் ஒண்ணும் சரியா இல்லைங்க அப்படின்னு போயிடுறாரு. அவ்வளவுதான். விளக்கமா பாருங்க, இது சரியில்லை, இது தப்பு, இதுல இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நீங்க அந்த நியூஸ் 7ல பாத்தீங்களா, நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வந்து விளக்கமா எந்த ஒரு திட்டத்தையும் வந்து அவர் வந்து பேசல. இத வந்து இத வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் இல்ல, ஒரு ஜெயலலிதா இல்ல.
அப்ப என்ன பண்ணணும்? ஒரு எடப்பாடி பழனிசாமியோ ஒரு ஓ பன்னீர்செல்வமோ வந்து இன்னொரு எம்ஜிஆர்லாம் ஆக முடியாது. அப்ப அந்தந்த பகுதியில இப்ப நம்ம என்ன முயற்சி செய்யறோம்னா, ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 1,00,000 பேர் நல்ல விஷய ஞானம் உள்ளவங்க. இப்ப நீங்க பேசுறீங்க, நான் பதில் சொல்றேன். இந்த செய்திகள் வரையில நீங்க இப்ப உங்களுக்கு நீங்க பேசுறத நம்ம எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். நான் உங்களுக்கு சொன்னதை எடிட் பண்ணி அனுப்பிச்சு விடுறோம். இத எல்லாம் அந்தந்த பகுதிகளில் நம்ம கொண்டு போய் சேர்த்தனோம்னா, இதை பாக்குறவங்க என்னன்னு சொல்லுவாங்க, பாப்பா நீங்க நியூஸ் 7ல பேசியிருக்காங்களா, அதை எடுங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்ப்பாங்க. அப்ப அந்த பகுதியில டீ கடையில நாளைக்கு உட்கார்ந்து பேசையில திமுக காரங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை அங்க சொல்லுவாங்க. அப்ப இப்படித்தான் நம்ம வந்து கீழ்மட்டத்துல இருந்துதான் அந்த கட்சியை வந்து பலப்படுத்திக்கணும். எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ வேலுமணியோ தங்கமணியோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மேல இருக்கிற ஊழல் வழக்குகளுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. திமுக உடைய ஒரு மறைமுக சமரசத்துலதான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வலிமையா அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிளா பட்ஜெட் கருணாநிதி கையில இருந்து அதை வாங்கி கிழிச்சு வீசி என்னையா திருப்பி ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா வந்து ஒரு அந்த பட்ஜெட் விவாதங்கள் இதெல்லாமே வந்து இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா போறாங்க, ஏன் வேலுமணி வீட்டுல ரைடு நடத்துனீங்க, நாங்க வழிநடப்பு செய்யறோம். இன்னொரு பக்கம் ஏதோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்துடுறாங்களே ஒழிய ஒரு அரசியல் நடத்துறது இல்ல. அரசியல் கட்சியா நம்முடைய அந்த செயல்பாடுகள் கீழே வாக்காளர்களை கவர்கிற வகையில நம்மளுக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு எதிர்கட்சி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து நம்ம இன்னும் ஏற்படுத்தல. அதான் நீங்க சொல்ல வர்றீங்க, சரியா? ஆமா. சரி, இன்னைக்கு வந்து நமக்கு இதுவா இல்ல, ஆக்கப்பூர்வ இல்ல, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுறது இல்லைங்கிறீங்க. சரி, ரைட், அதை நம்ம செய்வோம். பேசுங்க சார். என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், ஆரம்பத்துல இருந்து நான் கூட பயணிக்கிறேன். இடையில கொஞ்சம் பிரச்சனை. ஆரம்பத்துல உங்ககிட்ட நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், அம்மா போயிட்டாங்க, நாங்க எல்லாமே அனாதை ஆயிட்டோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சார்? நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க இப்ப 171வது இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து ரொம்ப பெருமையா இருக்கு சார். நேத்து கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட பேசினேன். சார் எனக்கு மீட்டிங் ஐடியா அனுப்பிச்சாங்க. அப்புறம் உங்க நம்பருக்கு அந்த லாஸ்ட்ல 1 2 3 4 பண்ணேன். சாரும் எனக்கு ஐடியா அனுப்பிச்சிருந்தாங்க, திரும்ப நீங்க கலந்துக்குங்க அப்படின்னு. இப்ப இடையில குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து உதவி கேட்டு இருந்தேன் சார். அதுக்கும் நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சார். ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஏன்னா இப்போ எல்லாருமே பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதங்கம் இருக்கு சார். ஏன்னா அவங்க போனது ஒரு நல்ல ஆளுமை இல்லை, அதுதான். ஆமா, அந்த மாதிரி இருந்தா இப்ப நீங்க பாருங்க, இப்ப அந்த அம்மா பேசினாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசினாங்க இல்லையா சார்? அவங்க வந்து இப்ப சொன்னாங்க பாருங்க, ஒரு மாநாடு மாதிரி போடணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதுதான் சார் உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா பாமர மக்களுக்கு வந்து ஆன்லைன்ல பாக்குற அளவுக்கு எதுவும் கிடையாது. மத்தவங்கள நம்ம செல்போன்ல எல்லாமே பாத்துக்கிறோம். சோ அது கொஞ்சம் என்னுடைய கருத்து அதுதான் சார். ஏன்னா இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீங்க விட்டு கொடுக்காம எங்க எல்லாரையும் அரவணைச்சு இந்த ஒண்ணு சேர்க்கறதுன்றது பெரிய விஷயம். இது வந்து ஏற்கனவே சம்பாரிச்சவங்க, ஆளுமையில இருக்கிறவங்க அதை பண்ணல சார், அதுதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு மைக் பிடிச்சி ஒரு பிரஸ் மீட்ல கூட பேச தெரியல, எல்லாமே பாக்குறாங்க சார். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த பாமர மக்கள் எல்லாம் வந்து பாக்கலன்னா அவங்க டிவி பாக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியுது என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு. அம்மா போனதுக்கு அப்புறம் சார் உண்மையிலே எல்லாருமே அந்த மாதிரிதான் அனாதைன்ற இதுல தான் இருக்காங்க. நீங்க அம்மா இடத்துல இருந்து அம்மா கூட ஆரம்பத்துல இருந்து பயணிச்சிருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்களும் எடுத்து சொல்றோம். இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லாருடைய கருத்தும் அதுதான் சார். எங்களை எல்லாமே அரவணைச்சு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வச்சு நீங்க தான் வழி எடுத்து செல்லணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, கடைக்கோட்டி தொண்டன் கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவு எடுப்பாங்க. நல்ல வாசகம் சார். அது கடைசி வரைக்கும் நீடிக்கணும். நாங்க கூட என்னைக்கும் இருப்போம் சார். அந்த உங்க மேல கேஸ் போட்டது அந்த எஃப்ஐஆர் காப்பி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி சரி சரி, அந்த எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுங்க. ஹைகோர்ட்ல போட்டு அதை பாஸ் பண்ண சொல்லிடலாம். சரி சரி சார். நாளைக்கு சார்ஜ் ஷீட்டுக்கு இது போட்டானா மறுபடியும் கோர்ட்டுக்கு நீங்க வருஷ கணக்குல அலைஞ்சு. ஆமா 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 சார், நான் பேசுறேன். நீங்க எனக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பி அனுப்புங்க. நான் உங்களுக்கு பேசுறேன். பொய் கேஸ் போட்டு அரசியல் ரீதியா துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி அதை குவாஷிங் பண்ணிக்கலாம். ஒண்ணு குவாஷிங் பண்ணையில உங்களுக்கு மேற்கொண்டு இந்த கேஸ்ல சிரமம் வராது. இன்னொரு முறை வந்து ஏதாவது ஒரு கேஸ் போடுறதுக்கு பயந்துப்பாங்க. ஒரு ஹைகோர்ட்ல போட்டோம்னா இன்னொரு முறை மேற்கொண்டு தொந்தரவு பண்ணாம இருப்பாங்க. எனக்கு அது சரி சரி சார். இது சார் பிரச்சனை வந்து அவங்க இல்ல, டிஎம்கே இல்ல, நம்ம 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 அவங்க எல்லாம் பிரச்சனை இல்ல சார். அவங்க ஆமா ஆமா நம்ம ஆளுக்குதான், டிஎம்கே தான் சார். அதனால எனக்கு ரொம்ப ஆமா சார், நிறைய மீட்டிங்ல நம்ம ஆட்களே தான் பிரச்சனை. நீங்க சொன்னீங்க துபாய் போயிருக்காருன்னு, பாவம் சார், அவர் என்ன பண்ணுவாரு நீங்களே சொல்லுங்க.
இப்பதான் ஜெயிச்சாரு. கஷ்டப்பட்டு 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி அப்புறம் 2% ஜெயிச்சாரு. ஜெயிச்ச கொரோனா டைம் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. சரி இந்த ஒரு எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சாரு. அதான் ஃபேமிலியோட டூர் போயிருக்காரு. போனவர் துண்டு சீட்டு பார்த்து தான் படிக்க தெரியும். தமிழ்ல பேசினா துபாய் இருக்கவங்க யாருக்கும் புரியாதுங்கிறதா எக்ஸ்ட்ரா ஒரு 4 IAS வேற சேர்த்துட்டு கூட்டு போயிருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது சார். பாவம் அவரு இப்பதான் என்ஜாய் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. மத்தபடி போறதுக்குன்னா போயிருக்க மாட்டாரு. எந்த காலத்துல சார் டிஎம்கே நல்ல திட்டத்துக்குன்னா போயிட்டு வந்திருக்கு ஃபாரினுக்கு. அதனால நம்ம கட்சியை பார்த்தா போதும் நம்ம நினைக்கிறோம். இப்ப நீங்க சொல்லிதான் சார் தெரியுது எலெக்ஷன் நடக்குது. அது அவங்களே இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்ற விஷயமே தெரியாத அளவுக்கு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உள்கட்சி எலெக்ஷன் நடக்கிறது அதுவே தெரியல சார். சீரியஸா நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. உங்களுக்கு முக்காசு பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேல இங்க என்னன்னா நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னும் பிடிப்பு இருக்கு சார். ஆனா இவங்க நடக்கிற நடவடிக்கை இப்ப ரீசெண்டா எதுல கூட குரல் கூட கொடுக்கல சார். டிவில கூட அதிமுகன்னு வர மாட்டேங்குது. இப்ப என்ன பாரதிய ஜனதா தான் சார் வருது. எங்க எதிர்கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு அதிமுக பேச்சு திறமை கூட ஆள் இல்லாமலே இருக்குன்ற ஒரு மனக்கவலையை தான் கொடுக்குது. ரெண்டாவது தென்னிந்தியாவை நீங்க சொல்ற மாதிரி அமமுக சேர்த்துக்கோங்க, இவங்களை சேர்த்துக்கோங்க, அவங்கள சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதிமுகவா இருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லல சார். அவங்கள சேர்க்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ நீங்க அதுக்கான முயற்சி நீங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எடப்பாடிட்ட சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருக்கு அவங்க மேல அவருக்கும் தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் OPS-க்கும் விஜயபாஸ்கருக்கும் வர்ற ரைடு இதுவரைக்கும் சட்டமன்றத்துல இவங்க பேசுனதெல்லாம் எடுத்து பாருங்க, வெளிநடப்பு பண்ணதெல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க மேல இருக்கிற கேஸுகள்ல தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் பேசியிருப்பாங்களே ஒழிய தமிழ்நாட்டு மக்களது வாழ்வாதார பிரச்சனைகளை பத்தி பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. அடுத்து கட்சின்னு எடுத்தீங்கன்னா அவங்களதுல யாருக்கு என்ன பதவிங்கிறது சண்டை போட்டுக்குவாங்க. அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்களே ஒழிய கீழே இருக்கிற கட்சிக்காரனுக்கு என்ன, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, கிளை அளவுல கட்சியை எப்படி பலப்படுத்துறது, ஊராட்சியில எப்படி பலப்படுத்துறது, நகர ஒன்றியத்தை எப்படி பலப்படுத்துறதுங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்ல. அது பரவாயில்ல, நம்ம செய்வோம் அதைய. வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நம்ம தொகுதி அரியலூர் மாவட்டம் தொகுதி. இங்க இப்ப எப்படின்னா டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. நல்ல முறையில நம்ம ஆளுங்க கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் தாழ்வுபடுத்தினால அவங்க வந்துட்டாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஏதாவது மேல இடத்துல முறையிட்டு கொஞ்சம் கட்சியில இளைஞர்களை சேர்க்கிற மாதிரி இது பண்ணி இப்ப நிறைய பேர் மாறிட்டாங்க கட்சி. அரியலூர் மாவட்டத்து ஜெயங்கொண்டம் தொகுதியில கொஞ்சம் ஏதாவது அதுக்கு ரெடி பண்ண. ஏன் அந்த மாதிரி மாறுறாங்க, என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம் அவங்க சொல்றாங்க, என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அதாவது நம்ம கட்சியில சரியான ஒரு ஆலோசனைகள் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சரியான முறையில இல்லாத காரணத்தினால அரவணைப்பு இல்ல, கட்சிக்காரங்க அரவணைச்சு கொண்டு போகல. ஆமா ஆமா, அதனாலதான் கொஞ்சம் மாறிட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் தான், நாங்க ஒரு 2-4 பேர் 5 பேர் அப்படிதான் ஒரு பர்மனண்டா இருக்குமே தவிர மத்தபடி எல்லாமே யங்ஸ்டர் எல்லாமே மாறுறாங்க. அந்த இளைஞர்களை எல்லாம் கொஞ்சம் கரெக்டா அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி நம்ம நடவடிக்கைகள் எடுக்கணும். அதுல நம்ம அந்த கட்சியில உள்ள பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அதை மெனக்கிட்டு கொஞ்சம் அதை செயல்படுத்தணும். அரியலூர் மாவட்டத்துல அங்க மாவட்ட செயலாளர் அவங்க அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி மீட்டிங்க போட்டு ஏதாவது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, நம்ம பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? நான் விவசாயம் பண்றேன் சார். MCA முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர் தான். ஓ சரி சரி சரி. உங்க நம்பர் சொல்லுங்க. 80 12 48 25 28. இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல அவங்க பண்ணணும் இவங்க பண்ணணும் அப்படிங்கறத விட நம்ம இறங்கி செய்யலாம் தம்பி. இப்ப நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. இந்த 1 லட்சம் பேர் இறங்கி நல்லா செஞ்சாலே நமக்கு கட்சி வலிமையா வந்துரும். இந்த 1 லட்சம் பேர் செய்யறது கட்சி வலிமையா வந்துரும். அதை நம்ம கொண்டு வந்துருவோம். நம்மளால என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கட்சியை ஒரு நல்ல முறையில செயல்படுத்திட்டு தான் சார் இருக்கா. சரி,
சரி, பேசுவோம். வணக்கம் ஐயா. நான் வந்து அணைக்கட்டு தொகுதியில இருந்து பேசுறேங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க. தினேஷ். 19 வயசு ஆகுதுங்க ஐயா. இப்போ அதிமுக பொறுத்தவரை ஒற்றுமைன்றது மிக மிக குறைவாக தான் இருக்குது ஐயா. ஒற்றுமை இல்லாத காரணத்தால இப்போ சண்டை வருது. ஒற்றுமை இருந்தாலே வர்றது கஷ்டம். ஒற்றுமை இல்லாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு மோதல் ஆகுது. அதன் அடிப்படையில வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க, மாற்று கட்சிகளுக்கு மாறுகிறாங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு சிறந்த ஆளுமையா இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு சிறந்த ஆளை வந்து நியமிச்சு செஞ்சோம் அப்படின்னா ஒற்றுமை வந்து தலை தூக்கிச்சா நம்ம நிரந்தரமா நாமளே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. அவ்வளவுதாங்க. வணக்கம், பேசுங்க. பேசுங்க. நல்லா இருக்காங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். கட்சி வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்குங்க சார். எப்படின்னா சார், எடப்பாடி வந்து ஒரு தலைப்பட்சமா போற மாதிரி இருக்கு சார். ஒரு ஜாதி அடிப்படையில கட்சி கொண்டு வராங்க சார். எங்க ஏரியாவில் வந்து கட்சி வந்து அழிஞ்சிருச்சுங்க சார். வடமாநிலம் வந்து நகராட்சிங்க சார். இது வரைக்கும் ஏடிஎம்கே தான் இருந்ததுங்க சார். இதான் டிஎம்கே பிடிச்சிட்டாங்க சார். பவானியில் வந்து இது வரைக்கும் ஏடிஎம்கே தான் அதிகம். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்குங்கிறது என்ன? கட்சி வந்து அடிப்படை நல்லா வளர்ந்துருக்குங்க சார். நல்லா வளர்க்கணும்னா கட்சி வளர்ந்துருங்க சார். தலைமையெல்லாம் கரெக்டுங்க சார். இப்ப இருக்கிறதுக்கு தலைமை எல்லாமே கரெக்டுங்க சார். கட்சி தலைமை சரியா இல்ல. தலைமை நல்லா இருக்குங்க சார். தலைமை போதும் சார். இதே போதும் சார். இதே மெயின் பண்ணுங்க சார். உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க சார். அது கொடுக்க முடியாது சார். அந்த 10-20 குடும்பம் இருக்கிறாங்க சார். கட்சி முக்கிய பொறுப்பு எடுக்கிறாங்க பாருங்க சார். அவங்களே பொறுப்பு அதுக்குள்ளேயே போட்டுருக்காங்க சார். உள்கட்சி ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா சார், உள்கட்சி ஜனநாயகம் சார். உள்கட்சி ஜனநாயகம் இல்ல. அடிப்படை தொண்டர்கள் வந்து மதிக்கப்படுறது இல்லைங்கிறீங்க. மதிக்கப்படுறது இல்லை சார். ஆமா, அப்புறம் தலைமை நல்ல தலைமையா இருந்தா அதெல்லாம் செய்யணும் இல்ல. தலைமை செய்யாதுன்னா அப்ப அது தவறு தானே. அது எப்படி நம்ம நல்ல தலைமையா முடியும்? நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது சார் எந்த அளவுக்கு செயல்பட வேணுங்க, அந்த அளவுக்கு நம்ம செயல்பாடு கம்மி சார். இப்ப இருக்கிற ஆட்சி வந்து கம்மியா பண்றாங்க. எதிர்கட்சியா நம்முடைய செயல்பாடுகள் ரொம்ப குறைச்சலா இருக்குதுங்கிறீங்க. ரொம்ப குறைவுங்க சார். நாம அவங்க தவறு செய்யறதை எடுத்து காமிக்கணும் சார். நம்ம காமிக்கிறதுக்கு நாம உண்டான கொடுக்கறது இல்லைங்க. சட்டசபையில அந்த அளவுக்கு அவங்க பட்ஜெட், பெரிய பட்ஜெட் ஒண்ணும் இல்லைங்க. அதை அவங்க போல்டப் பண்ணி ஒரு மாவட்ட ரீதியா மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிங்க சார். இப்ப அதெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு இது பண்ணுங்க சார். அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க. அதான் நம்ம வந்து அந்த பட்ஜெட் பத்தி ஒரு பொதுக்கூட்டம் வந்து தொகுதி வாரியாவோ ஒன்றிய வாரியாவோ போட்டு அதுல இருக்கிற குறைகளை எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் அவங்க சொல்றது இல்ல. சரி, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், பேசுங்க சார். நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன நீங்க எல்லாம் பேசிட்டீங்களா? இதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் ஒண்ணும் இல்லை. கட்சி ஒழுங்கா இருக்கணும்னா தலைமை சரியா இருக்கணும். தலைமை சரியில்லை. நம்ம அதே மாதிரி வந்து பிஜேபிக்கு நம்ம கட்சி அழகு வச்சுட்டோம். அதை மீட்டு எடுத்தா தான் சரியா வரும். நீங்க என்னத்தை நம்ம பேசினாலும் சரி எதுவுமே நடக்காது. பிஜேபிக்கு நம்ம கட்சியை அடகு வச்சாச்சு. அதாவது தலைமையில உள்ளவங்களுடைய தவறுகள்னால அதிமுக இப்ப பிஜேபியை வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர் சொந்த காரணத்துக்காக என்ன செய்யறாரு? இந்த இப்ப கூட கேட்டிருப்பீங்களே, இந்த ஆறுமுகசாமி ஆணையத்துல அவர் ஏற்கனவே சொன்னது என்ன, இப்ப என்ன சொல்றாரு? இவரை நம்பி நம்ம அவர் பின்னாடி போகலாமா? இன்னொரு ஆள் இருக்காரு, சிவி சண்முகம். இவரெல்லாம் பேச ஆரம்பிச்சா கட்சியில இருக்கவங்களே போயிடுவாங்க வேற கட்சிக்கு. அவர் ஜெயக்குமார் இருக்காரு. அவர் அதை விட என்ன மைக்கு கிடைச்சா என்ன பேசுறோம் என்ன பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் அடிச்சு விட்டுற வேண்டியது. அவரு இபிஎஸ் இருக்காரு. இபிஎஸ்க்கு பேசவே தெரியல. என்ன பேசுறோன்னு உளர்றாரு. ரெண்டே விஷயம்தான். அதாவது 100 எம்எல்ஏ இருந்தாலும் சரி பிஜேபி காரங்க தான் அவங்க வந்து வழி நடத்துறாங்க. இதுதான். 2 சிறுபான்மையினர் ஓட்டு இனிமே கிடைக்கவே கிடைக்காது. 99.9% கிடைக்க வாய்ப்பே கிடையாது. திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலில் இணைஞ்சு செயல்படுவோம் மத்திய அரசு, அதாவது பிஜேபியோட செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், இதையும் ஆதரிக்கிறாங்க.
இதுல பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு தலைமை சரியில்லை. அப்படி நம்ம ஜெயிச்சு கூட குறைச்சி எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல வார்டு மெம்பரு இதெல்லாம் ஜெயிச்சிருந்தாலும் இது வந்து பிஜேபிக்கு தான் சாதகமா ஒழிய அதிமுகவுக்கு சாதகமே கிடையாது. இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு? யாராவது அவருக்கு பதில் சொல்றாங்களா? அதிமுகவுல இருந்து அண்ணாமலை பேசுறதுக்கு யாராவது பதில் சொல்றாங்களா? அதுவும் கிடையாது. நம்ம எத்தனை மீட்டிங் போட்டாலும் எதுவும் நடக்க போறது கிடையாது. தலைமை நம்ம தொண்டர்களை வந்து அனுசரிச்சு கொண்டு போறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு வேண்டிய ஆளுகளுக்கு பதவியை போடுறாங்க. போட்டா கட்சி உருப்படாது. கூட்டம் போடுவோமே, ஒரு மீட்டிங் எங்கேயாவது திருச்சி இல்ல புதுக்கோட்டை இல்ல தஞ்சாவூர் 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போடுவோமா? போட்டு தலைமையை கொஞ்சம் ஆட்டம் காண வைக்கணும். அப்பதான் தெரியும். அது போக பண வசதி இதுக்கு என்ன செய்யலாம்? தொண்டர்கள்ட்ட வேணா நீங்க ஒரு அக்கௌண்ட் போட்டு விடுங்க. அக்கௌண்ட்டை தொண்டர்கள் இருக்கிறத பணத்தை அந்த அக்கௌண்ட்ல போடுவோம். நம்ம அந்த மாநாடுக்கு செலவுகளுக்கு பார்க்கலாம். அதாவது ஒரு ஒரு புக் ஒண்ணு வந்து அதிமுக 50 ஆண்டு காலம், அதாவது இப்ப வந்து நமக்கு பொன்விழா ஆண்டு, அதனால 72ல இருந்து இப்ப 2022 வரைக்கும் அதிமுகவுல என்னென்னலாம் சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் தராசு ஷாம்னு சொல்லி ஆசிரியர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு தொகுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கட்சியை ஆரம்பித்தார் அப்படிங்கிறதுல இருந்து இப்ப 2022ல இந்த கட்சி எப்படி என்ன நிலையில இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வந்து ஒரு புக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். வர்ற செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல அந்த பொன்விழாவுடைய நிறைவு, இந்த பொன்விழா ஆண்டுங்கிறது இந்த 22 அக்டோபர் வரைக்கும் இருக்கு, 17 வரைக்கும். அதனால வந்து நம்ம செப்டம்பர் அக்டோபர்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏதேனும் ஒரு இடத்துல நீங்க சொன்ன மாதிரி சென்னையிலயோ திருச்சியிலயோ புதுக்கோட்டையிலயோ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ வச்சு நம்ம அதை நடத்துவோம். அது குறித்த முடிவுகளை வந்து நம்ம ஒரு ஜூன் மாசத்துல எடுப்போம். ஜூன் மாசத்துல ஒரு முடிவு பண்ணி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இது பண்ணோம்னா செப்டம்பர் இறுதியில அல்லது அக்டோபர் முதல் வாரத்துல நம்ம அதை செய்வோம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.